உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 6/3/2025 குரோதி வருடம் மாசி மாதம் 22ஆம் நாள் வியாழக்கிழமை. வளர்விரை. இன்றைய திதி சப்தமி திதி. பகல் 10:51 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு அஷ்டமி. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். இரவு 12:05 மணி வரைக்கும் இருக்கு. அதன் பிறகு மிருகசீரிடம். இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை இருக்கு. இன்றைய ராகு காலம் பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை இருக்கு. இன்றைய சூலம் தெற்கு. அதற்கான பரிகாரம் தைலம். இன்று சுவாதி நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் கோவை கோணியம்மன் பாரிவேட்டைக்கு எழுந்தருளல். இன்றைய பொது பலன்கள் கலை அறிவியல் வணிகம் தொடர்பான கல்வி கற்க, தெய்வீக மற்றும் நவகிரக சாந்தி பரிகாரங்கள் செய்ய, வாஸ்து பூஜை செய்ய இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் ஸ்ரீ குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள்ள இருந்த மனக்கசப்புகள் நீங்கும், மகிழ்ச்சி அதிகரிக்கும், குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். வராது என்றிருந்த பணம் தற்போது வந்து சேரக்கூடிய நிலை இருக்கு. விலகி சென்ற உறவுகளும் விரும்பி வருவாங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை நீங்கள் விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் நன்மைகள் பல நடக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ள சந்திரனுக்குள்ள வேலைச்சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கப்படுவீங்க. எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். அவசர முடிவுகளை தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்த வேலையை முடிப்பதற்குள் அலைச்சல் அதிகரிக்கும். பிள்ளைகளால் டென்ஷன் உருவாகும். எடுக்கும் முயற்சிகளில் தடைகளும் தாமதங்களும் ஏற்படும். வாகன பயணங்களில் கவனம் தேவை. தேவையில்லாத உணவுப் பொருட்களை தவிர்ப்பது நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் மறைமுகமான விமர்சனங்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் அனுபவபூர்வமாக அறிவுபூர்வமாக பேசி சில காரியங்களை முடிப்பீங்க. எடுக்கும் முயற்சிகளில் வெற்றிகள் கிடைக்கும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. வெளி வட்டாரத்தில் அந்தஸ்து உயரும். சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாகத்திறன் வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் அந்தஸ்து உயரும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. உடல் ஆரோக்கியம் மேம்படும். வியாபாரத்தில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரி உங்களை ஆதரிப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய மாற்றங்கள் ஏற்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துளாராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்கு சந்திராசிரமுக்கும் மற்றவர்கள் நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். வாகன பயணங்களில் கவனம் தேவை. உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. குடும்பத்தில் வீண் விவகாரங்களில் தலையிட வேண்டாம். வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளை பகைத்து கொள்ள வேண்டாம். இன்றைய நாளை பொறுத்தவரையில் பொறுமை அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களின் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க. சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திறமைகள் வெளிப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது.
இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். உறவினர்கள் நண்பர்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் தருவாங்க. அரசால் அனுகூலம் உண்டு. அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளருடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நீங்கள் நடந்து கொள்வீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் அமோகமான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. உங்களை சுற்றி இருப்பவர்களில் உண்மையானவர்களை கண்டறிவீங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வியாபாரத்தில் புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்வார்த்தைகளில் சில தள்ளிப்போன எதிர்பாராத ஒரு வேலை முடியும். சகோதர வகையில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். தாய்வழி உறவினர்களால் மனஸ்தாபங்கள் உண்டு. பணப்பற்றாக்குறை சாமர்த்தியமாக சமாளிப்பு. வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீனராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. வெளியூரிலிருந்து நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்தி வந்து சேரும். உடன் பிறந்த ஒரு உறுதுணையாக இருப்பாங்க. ஆடை ஆபரணம் சேரும். நீண்ட நாள் பிரச்சனைகள் இதாக தீர்வு காண்பீங்க. வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.